ஹே காய்ஸ், இந்த சொரக்காவை கண்டாலே என் பசங்க அலறி அடிச்சுட்டு வர்றாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பொரியலாகவும் செஞ்சு கொடுக்க முடியாது. ஸோ இதை எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணத்தான் இதில் வந்து ஒரு 1/4 சொரக்காய் மட்டும் எடுத்துகிட்டு தோல் சீவி இது மாதிரி க்யூபாக அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இட்லி மாவு கூட கலந்துக்கலாம். ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்கும். ஸோ சொரக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு ஒரு தோசைக்கல் எல்லாம் அழகாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு தடவிட்டு தோசையை ஊற்றினா சும்மா முறுன்னு தோசையும் ரெடி ஆகிடும். ஸோ பசங்களுக்கு ஹெல்த்தியாக எதனா கண்ணுக்கு தெரியாமல் இப்படி கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.